உலகில் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஏப்ரல் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். அதாவது 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத பலன்கள். ஏப்ரல் மாதம் 30 நாளும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மிக துல்லியமான கணிப்போடு வந்திருக்கேன். ஒவ்வொரு கிரகங்கள் என்ன நிலையில் இருக்காங்க, என்ன சாராம்சத்தில் இருக்கிறாங்க, அவங்க ஒவ்வொரு ராசிக்கு என்ன பலன்களை கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் எடுத்து வந்திருக்கோம். இது முழுமையாக நான் முதலே சொல்லிடுறேன், கோச்சார பலன்கள். உங்கள் ராசிக்கு கிரகங்கள் நிலைகள் இப்போ எப்படி இருக்குது, உங்களுக்கான யோகங்கள் என்ன, அவயோகங்கள் என்ன, இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் தவிர்க்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதம் எவ்வளவு சுவாரஸ்யங்களையும் எவ்வளவு அதிர்ச்சிகளையும் நமக்கு வச்சுருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் உள்ளபடியே சொல்லணும் அப்படின்னா மிக சிறந்த அற்புதமான அருமையான ராஜ யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு காலம். குறிப்பாக சொல்லணும்னா பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலமாக இருந்திருக்கு அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இருக்க போகுது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கோச்சாரங்கள், கிரகநிலைகள் தான். அதாவது நம்ம உங்களுடைய ராசிநாதன், ஆண்டு கிரகமான ராகு, குரு, அப்புறம் சனி, செவ்வாய், மாத கிரகங்கள் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், இவங்களோட நிலையில் வச்சு தான் சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக கவனிக்க வேண்டியது மாத பலன் வரும்போது உங்களுடைய ராசிநாதன். உங்களுடைய ராசிநாதன் யார்? மிதுன ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன். அவர் ராசிக்கு மட்டுமில்லை, உங்களுடைய 4ஆம் இடத்துக்கு அந்த அதிபதி அவர் தான். 4ஆம் இடம்ன்றது பார்த்திங்கன்னா உங்களோட சுகஸ்தானம், வண்டி வாகனம், தாயார், வீடு, மனை, இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஸ்தானம் அதுதான். அந்த ஸ்தானத்துக்கும் புதன் தான் அதிபதியாக வர்றாரு. உங்களுடைய செயல்கள், நடவடிக்கைகள்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கும் அதிபதி அவர் தான். இந்த புதன் இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னா ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்துகிட்ருக்காரு. உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்துகிட்ருக்காரு. இந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் அவர் அங்கே தான் இருக்க போகிறார். அதுக்கப்புறமா தான் அவர் பயிற்சி ஆகிட்டு மீனத்துக்குள்ளே வரப்போகிறார். அப்பையும் 10ஆம் இடத்துல தான் வரப்போகிறாரு. ஸோ இப்போ அந்த மாதம் துவங்கி முதல் 23 நாட்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்க. 9ஆம் இடம்ன்றது ஞானஸ்தானம், நம்மளுடைய நல்ல சிந்தனைகளை சொல்லக்கூடிய ஸ்தானம், அதுதான் பாக்கியஸ்தானமும் கூட. ஸோ பாக்கியஸ்தானத்துக்கே உங்கள் ராசிநாதன் போயிட்டார், நீங்களே பாக்கியசாலிகள் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் ராகு இருந்துகிட்ருக்காரு. இந்த ராகுவுக்கு குருவுடைய பார்வை கிடச்சிட்ருக்கு. ராகுவோட இணைகிறாரு உங்களுடைய ராசிநாதன் புதன். அவர் 23 நாட்கள் அங்கே தான் இருக்க போகிறாரு. இந்த 23 நாட்கள் ராகுவுடன் நினைவு பெற்றிருக்கக்கூடிய புதன் பார்த்திங்கன்னா புதுமையான சிந்தனைகளை கொடுப்பார். ராகு பார்த்திங்கன்னா தன்னோட சேரக்கூடிய கிரகங்களோட தத்துவங்களை மல்டிபிள் பண்ணி கொடுக்கும், அதிகரித்து கொடுக்கும். புதன் யார்? புத்திக்காரன், அவங்களுடைய ராசிநாதன் கூட. அப்போ உங்களோட புதுமையான சிந்தனைகள் மூலமாக நீங்கள் நல்ல பேர் புகழ் அடைய போகிறீங்க. அதன் மூலமா வருமானத்தை சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. வழக்கமாக செய்கிற விஷயங்களை மாற்றி யோசித்து ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ராகு புதன் சேர்க்கை மிக சிறந்த புத்தி கூர்மை, ஒரு புதுமையான சிந்தனைகளுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடியது தான் இந்த ராகுவும் புதனுடைய சேர்க்கை. அது ஏற்பட்டு பாக்கியஸ்தானத்தில் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ராகுவிற்கும் குருவுடைய பார்வை கிடைக்கிது. இந்த ராகு குரு சேர்க்கை குபேர யோகம்னு சொல்லுவோம். அப்போ உங்களுடைய புதுமையான சிந்தனைகள் மூலிமா மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கான ஒரு அற்புதமான காலம். எவ்வளோக்கு எவ்வளோ சிந்திக்கிறீங்களோ அதை செயல்படுத்தவும் செஞ்சுருங்க. கண்டிப்பாக நீங்கள் பெரிய வெற்றியை அடைவீங்க. அதுக்கு முக்கிய காரணமாக இருக்க போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன். ராசிக்கு யோகாதிபதி சுக்கிரன் இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னா மேச ராசியில் இருக்கார். மேச ராசி நம்மளுடைய சிந்தனைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன், மனோகாரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன், உங்களுக்கு மிதுன ராசிக்கு மனோகாரகன் யாருன்னா சுக்கிரன் தான். அவர் எங்கே இருக்காருன்னா நம்மளுடைய சிந்தனைகளை குறிக்கக்கூடிய மேச ராசியில் இருக்கார். அப்போ உங்கள் எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்னா உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், அதை நினைக்கிறதெல்லாம் பெருசாக நினைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பெரிதினும் பெரிதிகள்னு பெரியவங்க சொல்கிற மாதிரி உங்கள் ஆசைகளெல்லாம் பெருசாக தான் கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் வெளியே சொன்னால் சிரிப்பாங்க, நான் அதனால் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே கூட வச்சுக்கலாம். ஆனால் அது எவ்வளோ பெரிய ஆசையாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்றது நான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். காரணம் என்னென்னா உங்களோட மனோகாரகன் எண்ணங்களை குறிக்கக்கூடிய மேச ராசிக்கு வந்துட்டார். லாபஸ்தானமும் அதுதான். ஸோ அப்போ நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது அப்படியே நடக்கும் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல ஒரு கிரக காரணமாக இருந்துகிட்ருக்கு. அதனால் நீங்கள் செய்ய நினைக்கிற விஷயம் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு விஷுவலைசேஷன் பண்ணிடுங்க. ஒரு திரைப்படம் பார்க்குற மாதிரி அந்த விஷயம், நீங்கள் ஆசைப்படுற விஷயத்த நீங்கள் இப்போ ஒரு படம் மாதிரி ஓட்டி பார்த்துருங்க. அப்படி மனசில் நீங்கள் சரியாக லாஜிக்கலாக யோசிச்சிட்டிங்க அப்படின்னாலே அந்த விஷயம் கிட்டத்தட்ட
60% வெற்றி அடைஞ்ச மாதிரி. அதுக்கப்புறம் தான் செயல்படுத்துறதுக்கான காரியங்கள் ஏற்பட்டு, நீங்க நெனச்ச விஷயத்த சாதிச்சுருவீங்கன்னு சொல்லலாம். என்னென்ன வகையில இதெல்லாம் நடக்கும்னா, என்ன வகையிலனாலும் நடக்கும்ன்றது உறுதியா சொல்லிக்கிறேன். அது சுக்கிரன் வந்து மனோகாரகனா வந்து, அவர் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால, உங்களுக்கு வந்து வண்டி வாகன யோகங்கள், வீடு, மனை வாங்குறது, சொந்த வீடு வாங்கி உள்ள போறது, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள். ஏன்னா களத்திரக்காரகன் சுக்கிரன் தானே. ஸோ, அதில இந்த மாதிரியான பெரிய நல்ல விஷயங்கள், சுபகாரியங்கள் எல்லாம் நல்லபடியா நடத்துறதுக்கு, சொந்த தொழில் துவங்குறதுக்கு விருப்பம் உள்ளவங்களுக்கு, தொழில் செய்யக்கூடிய ஆற்றல்கள்லாம், இதெல்லாம் குடுக்கக்கூடிய அமைப்புல சுக்கிரன் இருந்துட்டு இருக்காரு. இத விட சிறப்பா 10ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன், செவ்வாய், சனி சேர்க்கையோட ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு மேல சூரியன் வந்து 10ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. உங்க 3ஆம் இடத்த 10ஆம் இடத்துக்கு வந்து முத்திரை யோகம்னு சொல்லுவோம். நீங்க தீர்மானிக்கிறது தான் நடக்கும் அப்படின்ற அளவுக்கு ஒரு வலுவான நிலையில 10ஆம் இடம் இருக்கு. தொழில் ஸ்தானத்தில 3 கிரகங்கள் சேர்ந்து இருக்குன்றது ஒரு சிறப்பான விஷயம் தான். ஒண்ணுக்கு பகை கிரகமா இருந்தா கூட 10ஆம் இடத்துல சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்றதுனாலயும், அந்த 10ஆம் இடத்துக்கு 4ஆம் இடமான கேந்திரத்தில உங்க குரு பகவான் இருக்காரு. உங்க ராசி 10க்குரிய தொழில்காரகன் ராசியில இருக்காருன்றதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான அம்சம். கண்டிப்பான முறையில உங்களுடைய புதுமையான செயல்களால பற்பல வெற்றிகளையும், பொருளாதார முன்னேற்றத்தையும், குபேர யோகத்தையும் அடைய போறாங்க மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்றது தான் இந்த மாதம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய பலன். கூடுதலா வந்து பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதம் கண்டிப்பான முறையில பைரவர் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காலத்த சிறப்பா ஆக்கி குடுத்துருக்கிறாரு கால பைரவர். அவர நீங்க தொடர்ந்து கும்பிடணும். அது மட்டும் இல்லாம பைரவ அம்சத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, சொர்ண ஆகர்ஷண பைரவர் இருக்கார் இல்லையா? சொர்ண ஆகர்ஷண பைரவர வந்து நீங்க வந்து கோயில் தேடி போய் வழிபட வேண்டியதில்ல. மனசிலேயே நெனச்சு வழிபடுங்க. ஐயா எங்களுக்கு காசு, பணம், நல்ல குடும்ப வாழ்க்கைய குடுங்கன்னு சொல்லி வேண்டி கும்பிடுங்க. சிவ அம்சத்தில கால பைரவர் அம்சம் ஒண்ணு. காலபுருஷ தத்துவமே அவர்தான். அதுலயும் சொர்ண ஆகர்ஷண பைரவர். அதாவது மகாலட்சுமிக்கும், குபேரனுக்குமே வந்து பொருளாதாரத்த, பண வசதி வாய்ப்புகள ஏற்படுத்தி குடுத்தது சொர்ண ஆகர்ஷண பைரவர் தான். அவர பிடிங்க. உங்க வாழ்க்கை இன்னும் மேலும் மேலும் சிறப்பா இருக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதம் அப்டின்னா, நம்ம நம்ம ஏற்கனவே கடந்த மாத பலன்கள் நான் சொல்லும்போது கூட, இந்த கிரக யுத்தம் அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ, அதெல்லாம் இருந்தாலும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால, பெரிய அளவில நம்ம பயப்பட வேண்டாம் அப்டின்றத சொல்லியிருந்தோம். அதுபோக வந்து இந்த கிரக யுத்தம் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நாடுகளுக்குள்ளேயே போர், பஞ்சம், வறட்சி இதெல்லாம் ஏற்படும் அப்டின்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் நடந்துகிட்டு தான் இருக்கு இல்லையா? ஸோ, இது வந்து இன்னும் போர் வராதுன்னு சொன்னேன்னா வந்துருச்சு அப்டின்றத நெறைய பேர் என்ட்ட கேட்டாங்க. ஸோ, அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு உலகளாவிய இப்போ நம்ம நான் சொன்னது வந்து போன மாதம் வந்து பலன் நான் பேசும்போது நான் சொன்ன விஷயம் வந்து என்னன்னா, காணொளியில நான் சொன்னது, ஒரு மிக கடுமையான கொரோனா காலத்தில இருந்த கிரக சேர்க்கைய விட இது இப்போ இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை வந்து 6 கிரக சேர்க்கை வந்து ரொம்ப கடுமையானது. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது இருந்தா கூட குருவுடைய பார்வை இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சேஃபா ட்ராவல் ஆயிட்டுருக்கோம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இத தான் இப்பயுமே நான் சொல்றேன் உங்களுக்கு. அதாவது 6 கிரக சேர்க்கை இருந்தும் நம்ம வந்து சேஃபா இருக்கிறதுக்கு காரணம் குருவுடைய பார்வை. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜோன்ல, அதாவது ஒரு 2, 3 நாடுகளுக்குள்ள இந்த போர் பதற்றம் அப்படின்னு நடந்துட்டு இருக்கு. அதுவும் இப்போ சந்திர கிரகணமும் கடந்த மாதம் வந்தது இல்லையா? ஸோ நம்ம அதில தான் தீவிரமா ஆச்சு அந்த போர். நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் தான். ஸோ அத தாண்டி அதுக்கப்புறமா வந்து பல நெருக்கடிகள் இருந்துச்சு. அது படிப்படியா குறையும். மே 26க்கு அப்புறம் கம்ப்ளீட்டா இது வந்து இந்த போர் நிறுத்தம் அப்படின்றதெல்லாம் வந்துரும். அந்த உலக நாடுகளுக்குள்ள, பகை நாடுகளுக்குள்ள மன அமைதியும், அவங்களுக்கு வந்து ஒரு போர நிப்பாட்டிக்கலான்ற ஒரு மனப்பக்குவமும் வந்துரும். ஸோ அதுவரைக்கும் நம்மளும் கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டியது தான். அது போக வந்து இந்த பெட்ரோலியம், கேஸு, சிலிண்டர் தட்டுப்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேரளவுல தான் இருக்குமே தவிர்த்து நிஜமான முறையில நமக்கு இப்போ ஒரு நெருக்கடிய குடுக்காது. அதனால மக்கள் பதட்டப்பட வேண்டியது இல்ல அப்படின்றதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த பெட்ரோலியம், கேஸ் இந்த விஷயங்கள்லாம் வந்து குறிக்கக்கூடியது ராகு, செவ்வாய் தான். இந்த ராகு, செவ்வாய் ஒரு ராசியிலேருந்து பிரிஞ்சுட்டாங்க. அதாவது ராகும், செவ்வாயும் கும்பத்தில இருந்தாங்க. செவ்வாய் வந்து மீனத்துக்கு போயிட்டாரு. இனிமே மெல்ல மெல்ல இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிடும். அதனால பயப்பட வேண்டாம். இது பொதுவான உலகளாவிய கோச்சார அமைப்பின்படி நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் தான். இதுபோக தனிப்பட்ட ராசி அடிப்படையிலுமே வந்து எந்தவித சிக்கலும், போராட்டங்களும் இருந்தாலும் அதெல்லாம் கண்டிப்பான முறையில நிவர்த்தியாகும். அதுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு சிறந்த ஒரு கோச்சார நிலைகளை கொண்டு இருக்கு அப்படின்றத சொல்லிக்கிறேன். இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம பலர் வந்து என்ட்ட ஃபோன்ல கேட்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சிலர் சார் நீங்க இந்த மாரி சொன்னீங்க. ஆனா எனக்கு கொஞ்சம் போராட்டங்கள் தான் இருக்கு. கடன் தீர்ந்துரும்னீங்க. ஆனா இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்படின்றதெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. நான் தெளிவா அதான் சொல்றேன். ஐயா நான் வந்து சொல்றது வந்து கோச்சார் அடிப்படையில சொல்லக்கூடிய பலன்கள். அதாவது உங்களுடைய ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்றத தற்கால கிரக நிலைகளை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இத தாண்டி உங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் இன்னும் மேற்கொண்டு உங்களுக்கான துல்லியமான பலன குடுக்கும் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்லின்னு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஜாதகத்தையும் எடுத்து கோச்சார பலனையும் பார்த்து பலன் எடுத்துக்கும்போது தான் இன்னும் முழுமையான சரியான பலனை
நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ், நீங்கள் அடைய வேண்டிய இலக்குகள், இதெல்லாம் அடையிறதுக்கான வழிமுறைகள் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பான முறையில் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தோடு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, எல்லா வகையிலும் இந்த ஏப்ரல் மாதம், அதுக்கு அடுத்தது வரக்கூடிய மே மாதத்துக்கு அப்புறம் வந்து உலகளாவிய அளவிலேயே சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களும், ஏற்றங்களும் ஏற்பட போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்றத சொல்லிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.